பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அன்பு மைந்தர்களே, என் படை வீரர்களே, ஆளும் அதிபதி நான் சம்பராசுரன். அகிலமே நடுங்கும் ஆற்றல் உள்ளோர், பாரெல்லாம் புகழ் பெற்றவன். என் போர்முறை பற்றி கேட்டு திரிலோகமே மிரண்டு விட்டது. மாய சக்தியுள்ள மன்னவன் எனக் கண்டு பகைவன் இன்று எலியைப் போல் பதுங்கி விட்டான் வலைக்குள். எனது எதிரி ஒரு தொடை நடுங்கி, வீரமோ ரோஷமோ இல்லை. பதுங்கி வாழும் அவனை தேடிப் போனார்கள் நமது ஆட்கள், மாவீரர்கள். ஆனால் நடந்தது என்ன? தேடிப் போனவர்கள் மாண்டு கிடந்தார்கள். நம் வீரர்களா? தந்தையே, அவர்களை கொன்றவன் பெயர் என்ன? அவன் பெயர் பிரத்யும்னன். பிரத்யும்னன், பிரத்யும்னன், பிரத்யும்னன். அந்த பிள்ளை பிஞ்சு குழந்தையாக அன்று இங்கு வந்ததே. பிஞ்சாக வந்தது. அந்த பிஞ்சு நமக்கு நஞ்சாக வளர்ந்து விட்டது. அது மாயாவி வித்தையின் மகிமையால் வாழேந்து வலிபனாக வந்து நிற்கிறது. அந்த மர்மமான வளர்ச்சி நம்மை அச்சுறுத்தும் முயற்சி. தேவை நமக்கு விழிப்புணர்ச்சி. துரும்பென்று அலட்சியமாக இருந்தோமானால் ஆபத்து எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. முதலாவதாக நமது எதிரியின் நிலையை, எதிரியின் கதையை அறிவிக்கத்தான் நான் சபையை அழைத்தேன். அகிலம் அனைத்தையும் ஆக்கிரமிக்கும் முன்னால் பகைவனை கொல்லுவது ஆளுமைக் அழகு. ஆகையால் பிரத்யும்னனை அழித்து ஒழித்துவிட உங்களுடைய கூர்வாளெல்லாம் மேலும் கூறாகட்டும். அந்த விரோதி பாதாளம் போய் பதுங்கினாலும் அவனை இங்கு கொண்டு வர வேண்டும். ஏனெனில் அவன் கோழை. நேர்பட வந்து தாக்குகின்ற திறமை அவனுக்கில்லை. என்னடா என்ன இது? எல்லோரும் ஏன் விடுகிறீர்கள்? எனது ஆணைக்கேற்றபடி திறமையாக செயல்படாமல் திரும்பி வந்து சபையை அவமானம் செய்து சம்பராசுரனையும் சங்கடப்படுத்துகிறீர்கள். மன்னியுங்கள் மன்னவா, நம் வாசலில் ஒருவன் வந்தான். உள்ளே வர அனுமதி கேட்டான், மறுத்து விட்டேன். தடுக்க முயன்றாலும் முடியவில்லை. உங்களிடம் சொல்ல முயன்றேன், தோற்றுவிட்டேன். தோற்றுவிட்டேன் என்று புலம்ப நாணமில்லையா உனக்கு? எப்பாடு பட்டாவது எதிரியை இழுத்துவாய் இங்கே. செல், அச்சத்தால் ஒளிந்திருக்கும் அவனை என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து. தங்கள் கட்டளை. நானே வந்து விட்டேன். நெஞ்ச தெளிவுள்ளவன், நேர்மை திறன் உள்ளவன் ஒளிந்து வாட தேவையில்லை. இல்லையா? அப்படி ஒரு திறமை பெற்ற அதிசய பிறவி போலும். வீரர்களே, இழுத்துச் செல்லுங்கள், சிறையில் அடைத்து பூட்டுங்கள்.
மகனே, எனது மைந்தர்கள் வாளால் உன்னை பதம் பார்க்க வந்தார்கள். வாழ்முனையை பார்த்திருக்கிறாயா? பார்க்காமல் என்ன? வீர பிள்ளைக்கு விளையாட்டு அது. ஆ, பலே வாலிபனே பலே. துணிவு மிக்க உனது பேச்சால் எம்மையே நீ வென்றாய். பலே. வெற்றி என்பது என் விரல்களில் இருக்கிறது. அதை ஒருவராலும் அழிக்க முடியாது. தன்னம்பிக்கை உள்ளவனே, நமக்குள் இன்னும் அறிமுகமில்லை. நீ யார் என்று சொல். மாண்புமிக்க என் அவைக்கு நீ ஏன் வந்தாய்? வீரமுள்ள உன்னை நான் ஆளும் பக்கமே முன்பு கண்டதில்லை. பழக்கமானவன். தமது சாம்ராஜ்யமே எனது வீடு. நாம் அறியோம். உன்னை பற்றிய விவரம் என்ன? விவரமா? மன்னவா, ஒரு வீரன். பல அற்புதங்களை கற்றவன். அவைகளை மன்னனுக்கு செய்து காட்ட புறப்பட்டு வந்தேன். அதுதான் காரணம். தாம் செய் என்றவுடன் அற்புதம் இங்கு நடக்கும். ஆணையிட்டேன்.
மன்னா, என் குழந்தையை காப்பாற்றுங்கள். மன்னா, மன்னா, பச்சிளம் பிள்ளையை காப்பாற்றுங்கள் மன்னா. என் பிரத்யும்னனை காப்பாற்றுங்கள். என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் மன்னா. பிரத்யும்னனை காப்பாற்றுங்கள் மன்னா. இங்கு பார் அரக்கர் வேந்தே. யார் நீ? யார் நீ? பேசி சிரிக்காதே. யார் சொல்? குறும்பாக சிரிப்பது குழப்பவோ, மாயங்களுக்கு நடுங்குவேனோ தெரியுமா? சம்பராசுரனை கேலி செய்தால் அப்படி செய்தவனுக்கு தண்டனை மரண தண்டனை. என்னை உனக்கு தெரியுமா? சம்பராசுரன் உனது மாயாவி வித்தைகளை துரும்பாக நினைக்கிறான். அளவுண்டு என் பொறுமைக்கு. மாயங்களின் மாயம் முழுதும் தெரியும் எனக்கும். உலகாதிபதிக்கும் நான் அதிபதி. இப்போது நினைத்தால் என் எண்ணப்படி சிறு பிள்ளையே உன்னை மரணத்திற்கு நிவேதனம் செய்தேன். பாவம், இனிமேல் அது நடக்காது அரக்கர் வேந்தே. என்ன என்ன உணர்கிறாய்? உங்கள் வாக்கினால் எனக்கு அபயம் தந்தீர்கள். பிள்ளாய், அபயம் தந்தேனா உனக்கு? ஆம் வேந்தே. எப்போது தந்தேன் அபயம் உனக்கு? இப்போதுதான் உன்னையே பார்க்கிறேன். ஏ மாயாவி சிறுவனே, அச்சமின்றி என்னை அச்சப்படுத்தி விளையாட வேண்டாம். தம்முடன் நான் இங்கு விளையாட வரவில்லை வேந்தே. மறந்துவிட்ட உங்கள் நினைவுகளை கிளற வந்தேன். பாவம், வயது முதிர்ந்தது, மறதி வந்தது. இந்த பிள்ளைக்கு உங்கள் அன்புடன் ஒரு தொடர்பு இருக்கிறது. தாம்தான் அன்று என்னை தம் கரத்தில் எடுத்து உச்சி முகர்ந்து ஆசி வழங்கினீர்கள். தாம்தான் எனக்கு பெயரும் சூட்டினீர்கள். உனக்கு பெயரை நான் சூட்டினேனா? ஆம் வேந்தே. அப்போது இளவரசன் கும்பகேது பாய்ந்தன்னை கொல்ல வந்தான். அப்போதுதான் தாம் அபயம் தந்தீர்கள்.